ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மே 20க்குள்ளே நடக்கக்கூடிய முக்கிய விஷயங்களை தான் மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். கிரகங்களால் இனி உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதோடு உங்கள் வாழ்க்கை ரொம்ப அழகாக மாற குறிப்பிட்ட சில பரிகாரங்கள் செய்ய வேண்டும். அந்த பரிகாரங்கள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இந்த வீடியோ மிதுன ராசிக்காரங்க நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு, அதனால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பரிகாரத்தை அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு எல்லாமே கிரகங்களால் தான் நடக்கும். அதை முதல்ல புரிஞ்சு அதை தெரிஞ்சு அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாவே கண்டிப்பாக நமக்கு பல ஆபத்துக்கள் இல்லாமல் தப்பித்து கொள்ளலாம். அந்த வகையில் மிதுன ராசிக்கு மே 20க்குள்ளே மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முடியறதுக்குள்ளே நினைத்தது நடக்கும். ஆனால் இதில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். எதில் மட்டும் கவனமாக இருக்கணும், என்ன நினைத்தது நடக்கும் அப்படிங்கிறத எல்லாமே இப்போ கிரகங்கள் மூலிமா உங்களுக்கு ஷேர் பண்ணுற எல்லா தாள்களுமே இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு தெரிஞ்சுக்குங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு 2026ஆம் ஆண்டு மே மாதம் 20க்குள்ள பொற்காலமாக இருக்கும். நினைத்தது நடக்கும். பல வகையில் சாதகமாக இருக்கும். உங்கள் ராசிக்காரங்களுக்கு எப்படியெல்லாம் இருக்குங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த 20க்குள்ள பெரும்பாலும் பல விதங்களில் சாதகமாகவே இருக்கும்படி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைந்திருக்கு. மெயினாக பொருளாதாரம் பணவரவு திருப்தியாக இருக்கும். அதோடு வேலையில் நிலைத்தன்மை இருந்தாலும் அதே போல் அலைச்சல் தூக்கமின்மை போன்றவையும் ஏற்படும். அது உங்கள் ராசிக்காரங்களுக்கு குடும்பம், திருமண வாழ்க்கை, காதல், வேலை, தொழில், வருமானம் இந்த மாதிரி பொதுவான எந்த விஷயங்கள்லையும் மாற்றம் ஏற்படும். இதிலெல்லாம் என்னவெல்லாம் நடக்கும், இதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது பற்றிய விவரத்தை தான் இங்கே உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கான இதை தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரக பயிற்சிகள் என்னென்ன நடக்குது, அதனால் பொதுவாக என்ன நடக்கும் அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. சூரியன் பயிற்சியால் செலவுகள் அதிகரிக்கும், அலைச்சல் இருக்கும். புதன் பயிற்சியால் மனக்குழப்பம் இருக்கும், குடும்ப செலவுகள் ஏற்படும். சுக்கிர பயிற்சியால் திடீர் அதிர்ஷ்டமும் பணவரவும் அதிகரிப்பு இருக்குது. குரு பயிற்சியால் சுப காரியங்கள் நடக்கும். செவ்வாய் பயிற்சியால் தொழில் வளர்ச்சி, மூத்த சகோதரர்களால் ஆதாயம் ஏற்படும். சனி பயிற்சியால் வேலை மற்றும் தொழிலில் நிலைத்தன்மை ஏற்படும். ராகு பயிற்சியால் திடீர் மாற்றம் ஏற்படும். கேது பயிற்சியால் நடுநிலை இருக்கும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு கிரகங்களால் உங்களுக்கு பலன்கள் மாற்றங்கள் இந்த மே 20க்குள்ளே இருக்க போகுது. ஸோ இதெல்லாம் வைத்து தான் உங்களுக்கான பலன்களே குறிப்பிடப்படுது. உங்கள் ராசிக்காரங்களுக்கு மே 20க்குள்ளே ஒரு சில விஷயங்களில் கலவையான காலமாக இருந்தால் கூட பெரும்பாலுமே சாதகமாகவே இருக்கிறது. தனிப்பட்ட விதத்தில் மகிழ்ச்சியாகவும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும்படியும் இருக்கும். அதுவும் இந்த 20க்கு பின்னாடி அலைச்சல்கள், தூக்கமின்மை, உடல் உஷ்ணத்தால் பாதிப்பு போன்றவை ஏற்படலாம். சின்ன சின்ன விஷயங்களில் குழப்பம் ஏற்பட்டு முடிவெடுக்க முடியாமல் திணறுவீங்க. நிதானமாக செயல்பட்டிங்கன்னா இந்த திணறுவதிலிருந்து ஈஸியாக தப்பிக்க முடியும். அதோடு உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த 20க்குள்ள பொருளாதார ரீதியான திருப்தியான மற்றும் மகிழ்ச்சிகரமான காரணமாக இருக்கும். ராசியிலே சுக்கிரன் மற்றும் குரு சேர்க்கை பணவரவை அதிகரிக்கும். இது நீண்ட நாள் வராமல் இருந்த தொகையை உங்களுக்கு ஈஸியாக கிடைக்க செய்யணும்னு சொன்னால் மிகையாகாத ஒரு உண்மை. அதோடு உத்தியோகம், தொழில் மற்றும் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் மே 20க்குள்ளே உங்கள் ராசிக்காரங்களுக்கு நிலைத்தன்மைங்கிறது ஒரு தன்மை ஏற்படும். புதிய வேலைவாய்ப்பு விரும்புபவர்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். வியாபாரிகளுக்கு தொழில் வளர்ச்சி அடைவது ஈஸியாக உங்களுக்கு இருக்கும். ஆனால் ஒரு சில விஷயங்களில் பர்டிகுலராக கவனமாக இருக்க வேண்டியதும் உங்களுக்கு அவசியம். உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த 20க்குள்ள உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும். அதே போல் குடும்பத்தில் சகோதரர்களோடு வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் பொறுமையாக இருப்பது நல்லது. இந்த 2 விஷயத்தை நீங்கள் ரொம்ப கவனமாக வைத்துக்கிட்டிங்கன்னா ஆபத்து இல்லாமல் தப்பிக்கொள்ளலாம். ஒன்று, குடும்பத்தில் சகோதரர்களோடு வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் பொறுமையாக இருக்கணும். இன்னொன்று ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும். இந்த 2ல் நீங்கள் எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது. ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கு குறிப்பிடப்பட்ட பலன்கள். ஸோ இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இதில் மெயினாக நான் உங்களுக்கு சொல்ல வர்றது என்னன்னா, வாழ்க்கை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பயம் இருக்கும்ல,
அந்த பயம் நீங்கள் இந்த பரிகாரத்தை பர்டிகுலராக இப்போ செய்ய வேண்டும். இதை நீங்கள் செய்தீங்கன்னா வாழ்க்கை பயம் நீங்கி நிச்சயமாக உங்களுக்கு வெற்றிங்கிறது ஈஸியாக கிடைக்கும். ஸோ வாழ்க்கை பயம் நீங்கி நீங்கள் செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்னங்கிறத இப்போ வாங்க பார்க்கலாம். எல்லோருக்குமே தான் நினைத்தபடி வாழ்க்கை அமைதவில்லை. அமைந்த வாழ்க்கையை மகிழ்ச்சிக்குரியதாக மாற்றிக்கொள்ளவும் யாருக்கும் துணிவு இல்லை. வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்கின்ற கவலையில் எப்போதும் தவிப்பவர்கள் இந்த பரிகாரத்தை செய்தால் அதிலிருந்து மீண்டும் பயம் நீங்கி நம்பிக்கை பிறக்கும். வாழ்க்கை பயம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். தெளிவாக அதை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அந்தந்த வயதில் நடக்க வேண்டிய எல்லாமே நடந்துவிட்டால் நமக்கு வாழ்க்கை பற்றிய பயம் என்பது ஏற்படுவதில்லை. ஒரு சில விஷயங்கள் நம்ம வயது கடந்து நமக்கு கிடைக்காமலே தள்ளி சென்று கொண்டே இருக்கும். அப்படி நடக்கும் பொழுது தான் வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்கின்ற பயமும் ஏற்பட துவங்குது. இந்த பயம் நீங்கி புது நம்பிக்கையும் தெம்பும் உற்சாகமும் தொற்றுக்கொள்வதற்கு செய்ய வேண்டிய பரிகாரத்தை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆக்சுவலி குலதெய்வம் மற்றும் பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் இருப்பவர்களுக்கு வாழ்க்கை பற்றிய பயம் இருப்பதில்லை. இருவரில் ஒருவருடைய ஆசீர்வாதம் கிடைத்தவர்களும் கருமைப்பிடியில் அகப்பட்டு தவிப்பவர்களும் வாழ்க்கை பற்றி கவலையில் எப்போதும் மூழ்கி கிடைப்பதற்கு சாஸ்திரங்கள் குறிப்பிடப்படுது. பொதுவாக குலதெய்வம் மற்றும் பித்திருக்கள் ஆசீர்வாதம் கிடைக்க பசுமாடுகளுக்கு தானம் செய்தால் போதுமானது. பசுவிற்கு செய்யக்கூடிய தானம் பலவிதமான தோஷங்களை போக்க வல்லது. அதிலும் பித்ரு தோஷத்தை போக்க இந்த பரிகாரம் நல்ல பலனை தருகிறது. அதுபோல் வாழ்க்கை பற்றிய பயமோ மரண பயமோ இருந்தால் நீங்கள் எருமை மாடுகளுக்கு குறிப்பிட்ட நாட்களில் தானம் செய்ய வேண்டும். மகம் நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் கோசோலைக்கு சென்று அங்குள்ள எருமை மாடுகளுக்கு அகத்திக்கீரையை தானமாக வழங்க வேண்டும். எருமை சாணி பகவானின் வாகனமாகும். எருமை மாடு சாணி பகவானின் அம்சமாக இருப்பதால் மகம் நட்சத்திரத்தில் வரக்கூடிய நாளில் எருமைக்கு அகத்திக்கீரை வழங்க சகலவிதமான தோஷங்களும் நீங்கி நமக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பயம் நீங்கோ, வாழ்க்கை பற்றிய பயமும் நீங்கோ. இது ஒரு நம்பிக்கையாகவே சொல்லப்படுது. ஒரு நல்ல விஷயத்திற்காக வெளியில் செல்லும் பொழுது எருமை இடைப்பட்டால் போகின்ற காரியம் தாமதமாக முடியும் என்று சொல்வாங்க. எருமை சனி பகவானின் வாகனம் என்பதால் சனி பகவான் எல்லாவற்றையும் தாமதப்படுத்துவார். அவர் மிகவும் மந்தமானவர். அதனால தான் செல்லக்கூடிய காரியமும் தாமதப்படும் என்று சகுன சாஸ்திரம் கூறுகிறது. ஒவ்வொரு மகம் நட்சத்திரம் அன்று எருமை மாடுகளுக்கு அகத்திக்கீரையோடு தீவனம் அளிக்க இனி வரக்கூடிய காலங்கள் வசந்த காலமாக அமையும். உங்களுக்கு எதிர்காலம் பற்றிய பயம் நீங்கும். மனதில் புது தெம்பு உற்சாகமும் நம்பிக்கையும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் அனைவரும் விலகி செல்வார்கள். விரக்தி மனப்பான்மை நீங்கி தெளிவு உண்டாகும். ஒரு சனிக்கிழமையில் முடிந்தால் திருநள்ளாறு சென்று வழிபட்டு வாருங்க. 9 சனிக்கிழமையில் அருகில் இருக்கக்கூடிய நவக்கிரக சன்னிதானத்துக்கு சென்று சனி பகவானுக்கு எல்தீபம் ஏற்றி வழிபட்டாலும் பயம் நீங்கி நம்பிக்கை பிறக்கும். மிதுன ராசிக்காரங்க உங்களுக்கு நம்பிக்கை வரணும்னா இந்த பரிகாரங்களை கடைபிடிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.